அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா அதிலே ஒரு 10 தொகுதி போயிருது. தேமுதிகவுக்கு எவ்வளவு பிக்ஸ் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியல. அவங்க தமிழ்நாட்டுல அதனால ஒன்னும் தப்பு இல்லை. இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஒரு கூட்டணியில இருக்கணுங்கிறது தான். 2016 நீங்க எல்லாம் முன்னின்று நடத்தி மக்கள் நல கூட்டணி நடத்தினீங்க. அதுல அவங்களும் இருந்தாங்க. 5 கட்சிகளுமே பிரதான கட்சி சேர்ந்து 5% தான் வாங்க முடிஞ்சது. சோ உங்களோட தேமுதிக அதிகமான வாக்குகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம பட்டியலின சமுதாய மக்கள் அட்லீஸ்ட் 20% தமிழ்நாட்டில் இருக்காங்க. நம்ம கண்கூடா பாக்குறோம். சோ உங்களுடைய பேக்ரவுண்ட் நீங்க பாக்குறீங்க. நீங்களே தமிழக முதலமைச்சர் முன்னிறுத்தி ஒரு கூட்டத்தில் சொன்னது போல திமுக வாங்குற 100 வாக்குகள்ல 25 வாக்கு எங்களுடைய வாக்கா இருக்கும் நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி உங்களுடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்க கூட சேர்ந்து 1% ஓட்டு வாங்கின தேமுதிக உங்களோட கூட அப்படின்னா பரவாயில்லங்கிறது உங்களுடைய பெருந்தன்மையா இருக்கு. அதாவது நீங்க இப்ப இளைஞரா இருக்கிறீங்க, ஒரு 100 கிலோ உங்களால் தூக்க முடியுது. உங்க ஃபாதர் 80 வயசுல இருக்கிறாரு, அவரால் 100 கிலோ தூக்க முடியாது. அவரால் ஒரு 20 கிலோ தான் தூக்க முடியுது. அதனால அவர் 20 கிலோ தான் தூக்குறாரு. அதனால அவருக்கு உரிய மரியாதை தர முடியாது. அவர் கீழே இறங்குங்க, தரையில உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வயசானவங்க வலுக்குன்றி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு பலரும் கேள்வி கேட்கறாங்க. ஆனா அது ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை பலமுறை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டையும் ஆண்ட கட்சி. இதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த மரியாதையும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதே மாதிரி தேமுதிக தமிழ்நாட்டில் ஒரு முறை எதிர்கட்சியாக இடம் பிடிச்சது. அதிமுக கூட்டணியில் 2011 கேப்டன் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப அந்த அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்கு. அவங்க எங்களோட கூட்டணியில் சேர்ந்தப்போ அவங்களை நம்ம சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம அறிவிக்கிறோம். சரிபாதி சீட்டு கொடுக்கும். அப்ப 234 தொகுதியில் அவங்க மேஜர் கான்ட்ரிபியூஷன், மேஜர் போர்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. கூடுதலான இடங்களை எடுத்துக்கிட்டாங்க. மிச்சத்தான் நாங்க 5 கட்சிகள் ஒன்னா பிரிச்சுக்கிட்டோம். ஆளுக்கு 25 தொகுதி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். இப்போ இன்னைக்கு அவங்க வலுக்குன்றி இருக்கலாம், அல்லது அவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் இருக்கு. அதை நாம குறைச்சு மதிப்பிட முடியாது. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாக்கு வங்கி நிறைய இருக்கலாம், பட் அது ப்ரூவ்ட் ஓட்ஸ் இல்ல. இப்ப நான் சொல்லிக்கலாம் எங்களுக்கு ஒரு 12% இருக்கு, 10% இருக்கு நான் சொல்லிக்கலாம். அது உண்மையாகவும் கூட இருக்கலாம். ஆனா நான் ப்ரூவ் பண்ணல. எனக்கு எவ்வளவு தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கு, தனிப்பட்ட வாக்குகள் எவ்வளவு இருக்கு, 234 தொகுதியும் எவ்வளவு இருக்கு, அது எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். காம்ப்ளிமெண்ட் தான். டிஎம்கே ஓட்டையும் சொல்ல முடியாது, உங்க ஓட்டையும் அந்த மாதிரி இருக்கு. அப்போ அவங்க ஒரு ப்ரூவ்ட் ஓட் பேங்க் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது குறைஞ்சிருக்கலாம். எதிர்கட்சி அந்தஸ்தை எட்டி பிடிச்சாங்க, அது இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மாஸ் லீடர் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த கட்சிக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குங்கிற அடிப்படையில ஒரு மரியாதை கொடுக்கறாங்க. கூட கொடுத்தாலும் உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மதிமுகவுக்கு 6 தொகுதி கொடுத்தாங்க, 4 தொகுதி வென்றாங்க. உங்களுக்கு 6 தொகுதி கொடுத்தாங்க, 4 தொகுதி வென்றாங்க. ஆனா மதிமுக பாத்தீங்கன்னா கடந்த முறை 6க்கு 4 வென்றவங்களுக்கு இந்த முறை 4 தான் சொல்லிட்டாங்க. 3 அதுல உதவி செஞ்சுன்னா 1 தான் தனிச்சுட்டான். அப்ப இன்னும் வீழ்ச்சி. 6க்கு 4 ஸ்ட்ரைக் ரேட் கொடுத்தவங்களுக்கு சீட்டு குறையுதுன்னு நாளைக்கு உங்களுக்கு அந்த நிலைமை வராதா? இது நெகோசியேஷன்ல ஒவ்வொரு முறையும் இப்படிதான் நடக்கும். இந்த முறைன்னு இல்ல, எப்பவுமே நெகோசியேஷன்ல எப்பயுமே நீங்க தான் விட்டு கொடுக்கணும். அது நெகோசியேஷன் கிடையாது, ஆக்கிரமிப்பு மாதிரி. இல்ல, அது அவங்க ஆளுங்கட்சியா வர்றவங்களுக்கும் ஒரு தோழமை கட்சியா இருக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இப்போ அவங்க ஆட்சியை பிடிக்கணும், ஒரு ஆளுங்கட்சியா இருக்கணும். அவங்கள்ட்ட ஒரு 25% ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் இருக்குது. 25ல இருந்து 27 வரலாம் ஒவ்வொரு கட்சி வச்சிருக்கிறவங்க தான். ஆரம்ப காலங்களிலேயே செல்வி ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு 8 சீட் 9 சீட் எல்லாம் கொடுத்தாங்க. ஏடிஎம் நீங்க இருந்தீங்களா? கலைஞரே 10 கொடுத்தாரு. அதான் சொல்ல. அப்ப 10 வாங்கினவங்க 9 வாங்கின ஜெயலலிதா கருணாநிதி போன்ற ஆளுமை இருந்த போதே நீங்க வாங்கினவங்க. போன முறை 6 எல்லாருக்கும் அதிர்ச்சி. பரவாயில்ல, 6க்கு 4 ஜெயிச்சீங்க.